இதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லியோ மதத்தின் பேராலோ மக்களை பிரிக்கக்கூடிய அரசியலை நாம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து. ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதனால அவருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதை பத்தி கருத்து சொல்ல நான் விரும்பல. சட்டமன்ற தேர்தல் அவர் போட்டியிட்டா நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியை பொறுத்துத்தான் அதற்காக ஒரு பரிசாகத்தான் மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள். யாருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு யாருடன் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. அதனால ஒருவர் தான் அரசியல்